காதல் எனும் சிறையினிலே. அத்தியாயம் 82. சந்தோஷ் ஆதித்யனோட வீட்டில் அவளுடைய அம்மாவை பற்றிய உண்மையை சொல்லிடலான்னு எவ்வளவு சொல்லியும் அபிநயா அன்னைக்கு ஒத்துக்கவே இல்லை. வேண்டாம் சந்தோஷ், அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்லி அவங்க வீட்டு மருமகளே நான் தான் தெரியப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்த எனக்கு துளி கூட விருப்பமில்லை. அதுக்கப்புறம் அவங்க என்னை ஏற்றுக்காம போனா என்னால் அந்த வீட்டில் வாழவே முடியாது. தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுடு. நீ சென்னைக்கு கிளம்பு. அம்மா தனியாக இருப்பாங்க பாரு. இங்கே இருந்து உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க வர்றது இங்கே இருக்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு. என்னை ஏற்கனவே நடத்த கெட்டவன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் சேர்ந்தா ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. தயவு செஞ்சு நீ ஊருக்கு கிளம்பு என்றாள். தன் அக்காவை புரிஞ்சுக்கிட்ட சந்தோஷ் அபிநயா சொன்னதுக்கு சம்மதம் தெரிவிச்சு அன்னைக்கே ஊருக்கு கிளம்பி போனான். நடந்த விஷயங்களெல்லாம் இப்போ சந்தோஷ் சொல்ல ஆதித்யனோட வீட்டில் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆதித்யன் தொடர்ந்து பேசினான். எனக்கு அப்போ அபிநயா ரஞ்சனா அத்தையோட பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அப்பவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் போட்டால் மட்டும்தான் அவங்க வாயால் உண்மையை சொல்லுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அபிநயாவுக்கு தான் ரஞ்சனாவோட பொண்ணுன்னு சொல்ல அவளால் முடியல. ரொம்ப சங்கடப்பட்டா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அதுவும் இல்லாமல் அருணோட சாவுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு உள் மனசு சொல்லிட்டே இருந்தது. ஆனா என்று தயங்கி ஒரு வினாடி நிறுத்தினவன், நான் பாட்டி இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லி முடிச்சான் ஆதித்யன். அங்கே நடந்த எல்லாத்தையும் அமைதியோடு பார்த்துட்டு இருந்த ராஜமாணிக்கத்துக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இவங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் எனக்கு என்னோட மனைவி அன்னைக்கு துரோகம் பண்ணது என்னவோ உண்மைதானே அப்படின்னு நினைச்சவர் எல்லாரையும் திரும்பி பார்த்தாரு. அதுக்கப்புறம் ரஞ்சனா பக்கத்தில் போய், இங்கே பார் ரஞ்சனா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒருத்தரை விரும்பியிருக்கலாம். ஆனால் எனக்கு மனைவியானதுக்கு அப்புறமா அந்த காதலை தொடர்ந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான், எனக்கு செஞ்ச துரோகம்தான். அதை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன்னு சொன்னவரை தொடர்ந்து பக்கத்தில் வந்தான் தேவா. அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? அம்மா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுற நீங்கள் இத்தனை வருஷத்தில் அம்மாவுக்கு தெரியாமல் இந்த அனிதா பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கீங்களே, அது நீங்கள் அவங்க 2 பேருக்குமே செஞ்ச துரோகம் இல்லையா? சரி, அதை விடுங்க. சொந்த பொண்ணு மாதிரி இருந்த அபிநயா கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணீங்களே, அது துரோகம் இல்லையா? தப்பு உங்கள் பேர்லையும் இருக்குப்பா. அம்மாவை மட்டும் சொல்கிறதுல என்ன நியாயம் என்றான். தன் மகன் சொன்னதை கேட்ட ராஜமாணிக்கம் வெக்கத்தில் தலை குனிஞ்சு நின்னாரு. இப்போதான் அபிநயா கிட்ட தான் தவறாக நடந்துக்கிட்டது அவருக்கு நினைவு வந்துச்சு. அப்படி பார்த்தா அபிநயா தனக்கும் பொண்ணு தானே, அவகிட்ட எவ்வளவு தகரா நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சவருக்கு தன் மனைவியை இப்போ குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவருடைய உள் மனசு இப்போ உறுத்த ஆரம்பிச்சது. அதை கண்ட ரஞ்சனா அபிநயா கிட்ட ஓடிப்போனான். என்னை மன்னிச்சிடுமா, இந்த வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு முக்கிய காரணமே நான் தான். என் பொண்ணுன்னு தெரியாமல் நான் இதை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு என்று மீண்டும் கதறி அழுதா. அவர் உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுக்கு நானும் ஒரு காரணம் என்றார். அதை கேட்ட அபிநயா, அம்மா, உங்கள் பொண்ணுன்னு என்னை நினைக்க வேண்டாம். யாரோ ஒரு பொண்ணுன்னு கூட நினச்சி அன்னைக்கு என்னை விட்டுருக்கலாமே. ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணுக்கு கெடுதல் நினைக்கலாமா அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னான். ரஞ்சனாவால் அது புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. ஆனால் பதில் எதுவுமே சொல்லாமல் அழுதுட்டு இருந்தா. அப்போது மேகனா அபிநயாவுக்கு பக்கத்தில் வந்தா. அக்கா என்று அவள் அன்புடன் அழைக்கவும் அபிநயா மேகனாவை பாசத்தோடு பார்த்தா. என்னை மன்னிச்சிடுங்கக்கா, என் பங்குக்கு நானும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். உங்ககிட்ட இப்படி மன்னிப்பு கேட்கவே எனக்கு ரொம்ப வெக்கமாக தான் இருக்கு. ஆனால் எனக்குமே வேற வழி தெரியல, மன்னிச்சிடுங்க என்றாள். தன் தங்கையை அன்போடு கட்டிக்கிட்டா அபிநயா. இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டே நின்னாரு பாட்டி. சந்தியாவுக்கும் விஜயாவுக்கும் தங்கள் மகனை இழந்த துக்கம் அவங்கள ஆட்டி படிச்சுது. ஆனாலும் இப்போ வேற வழியே இல்லை, நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சமாதானம் செஞ்சுக்கிட்டாங்க.
இத்தனை நாட்களும் அருண் எப்படி செத்தான், ஏன் செத்தான்னு தெரியாம தவிச்சவங்களுக்கு இன்னைக்கு இதுக்குண்டான பதில் கிடைச்சதுன்னு நினைச்சு அமைதியானாங்க. எல்லார் முகத்திலையும் ஒரு அமைதி தெரிய தாத்தா மட்டும் ரொம்ப குழப்பத்திலையும் ஆத்திரத்திலையும் தவிச்சு போனாரு. என்னதான் தன்னோட பொண்ணு தப்பு செஞ்சிருந்தாலும் தன்னோட மனைவி அவளை கொல்லணும்னு நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? அந்த எண்ணம் வந்ததாலதானோ என்னவோ கடவுள் தங்கள் பெயரினை பறிச்சுக்கிட்டாரு. அருணை நினைச்சு ரொம்ப வருந்தினாரு. அதை விட அருணோட சாவுக்கு தன்னோட மனைவிதான் காரணங்கிறத அவரால் தாங்கவே முடியல. நடந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுட்டே இருந்த தாத்தாவுக்கு ஏதோ மார்பகத்துல சின்ன முள்ளு குத்துற மாதிரி இருந்தது. திடீர்னு நெஞ்சு பிடிச்சு அப்படியே கீழே விழுந்தாரு. அவர் விழுந்ததை தொடர்ந்து பாட்டி கதறிக்கிட்டு தாத்தா பக்கத்துல போக அதே வினாடி கீழே விழுந்த தாத்தா இறந்தும் போனாரு. தன் கணவர் இறந்துட்டாருன்னு பாட்டியால நம்பவே முடியல. அவர் கடைசி வர தன்னை மன்னிக்கவே இல்லைங்கிறத உணர்ந்த பாட்டி தாத்தாவோட கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அதே வினாடி தன்னோட உயிரையும் இழந்தாரு. மணமேடை பிணமேடையா காட்சி அளிச்சது. குடும்பத்தினர் எல்லாரும் இதை பார்த்து ஆடி போய் நின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு, என்னங்க என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க கோவில்ல மொட்டை அடிக்கிற இடத்துல என் தம்பிக்கும் என் அண்ணனுக்கும் ஒரே சண்டை. அங்க நிக்காம உங்களை யார் இங்க வர சொன்னா என்று தன் கணவன் ஆதித்யனை பார்த்து திட்டிட்டு இருந்தா அபிநயா. அப்பதான் கோவிலை விட்டு கார் பார்க்கிங் இடத்துக்கு வந்திருந்தான் ஆதித்யன். குழந்தைக்கு மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் மாற்றுவதற்கு தேவையான துணிகளை கார்லயே வச்சுட்டதா தன்னோட அம்மா சொல்ல அதை எடுக்கிறதுக்காக இங்க வந்திருந்தான். அபிநயாவோட குரலை திரும்பி பார்த்து அவளை முறைச்சுவேன். ஏண்டி, உன் அண்ணனுக்கும் உன் தம்பிக்கும் வேற வேலையிலேடி? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டே இருக்கானுங்க. இவனுங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதே எனக்கு வேலையா போச்சு அப்படின்னு சலிச்சபடி சொல்லிட்டு தன்னோட மனைவி திரும்பி பார்த்தான். இப்பெல்லாம் அவ முகத்துல அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல இன்னும் அழகாகிட்டே போனான் அபிநயா. அழகான மயில் வனத்துல பட்டுப்புடவை கட்டியிருந்தா. வீட்டில் இருந்த வைர நகைகளெல்லாம் அம்மா அவளுக்கு எடுத்து கொடுத்திருந்தாங்க. அவளை மேலிருந்து கீழே வரைக்கும் கணவன் பார்வையோட கூர்ந்தான் ஆதித்யன். நாட்கள் ஆக ஆக அபிநயா மேல அவனுக்கு காதல் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. கணவனோட பார்வையில வித்தியாசத்தை உணர்ந்த அபிநயாவுக்கு வெக்கத்துல முகமெல்லாம் சிவந்து போச்சு. அந்த சிவந்த முகத்தை பார்த்து தன்னோட மனைவிய காதலோட ஒரு எட்டு எடுத்து வச்சான். அதை கண்ட அபிநயா, ஹலோ சார், இது கோவில், அங்கே நில்லுங்க அப்படின்னு குழஞ்ச குரல்ல அவனை மிரட்டியவளுக்கு கொஞ்சம் சிரிப்பும் சந்தோஷமும் சேர்ந்தே வந்தது. தனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைச்ச காலம் போக இப்போ அவளுக்குன்னு எல்லா சொந்தங்களும் இருக்குன்னு நினைக்கும் போது மனசுல ஆனந்தம் பொங்கி வழிஞ்சது. திரும்பி கணவனை பார்த்த அபிநயா, இங்க பாருங்க, என் அண்ணன் தம்பிகளை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வாங்க, அங்க வந்து என்ன சண்டைன்னு பார்த்து கொஞ்சம் தீர்த்து வைங்க என்றார். ஆமாடி, உனக்கு இதுக்கு மட்டும்தான் நான் வேணும் அப்படின்னு சொன்னபடி அவளை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ள போனான் ஆதித்யன். அங்க மொட்டை அடிக்கிற இடத்துல தன்னோட பையன் ஆதவ மடியில வச்சுட்டு தேவா பக்கத்துல நின்றுட்டு இருந்த சந்தோஷ் கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்தான். டேய், இங்க பாருடா சந்தோஷ், நான் தான் குழந்தைக்கு தாய்மாமன், நான் தான் எல்லா சடங்கையும் செய்வேன். நீ வேணா குழந்தைக்கு அடுத்த சடங்கு எப்ப வருமோ அப்ப செஞ்சுக்கோ என்றான். அதை கேட்ட சந்தோஷ், இது என்ன பெண் குழந்தையா அடுத்தது சீர்வரிசை செய்யறதுக்கு? இப்போ நான் இதை விட்டேனா இவனுக்கு அதுக்கப்புறம் கல்யாணத்துல தான் வந்து நிக்கணும். என்கிட்ட குழந்தை கொடுங்க. நீங்க தான் எப்பவுமே என் அக்கா கூடயே இருக்கீங்களே, குழந்தை எப்பவுமே உங்க கூட தானே இருக்கு, உங்க குடும்பத்துல தானே இருக்கு. நான் என்னைக்காவது ஒரு நாள் தானே வரேன். நானும் குழந்தைக்கு தாய்மாமன் தான். மறுபடி பார்த்தா நான் தான் எல்லா சடங்கையும் செய்யணும் என்று சண்டைக்கு நின்றுட்டு இருந்தான் சந்தோஷ். சுத்தி இருந்தவங்க இவங்களுக்கு என்ன தீர்வு சொல்றதுன்னு தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. தேவாவுக்கு அருகில் இருந்த தீபிகாவை பார்த்தான் ஆதித்யன். அவளுமே அந்த சண்டையை ரசிச்சுட்டு இருந்தா. அன்னைக்கு விடியற் காலையில் தான் தேவாவோட கையால இந்த குலதெய்வ கோவில்ல தலையை வாங்கிட்டு இருந்தா தீபிகா. மஞ்சள் கயிறு கழுத்துல அழகா மின்ன. தன்னோட கணவனோட சண்டையில அவளும் பங்கேற்றா. அதானே, அதான் நானும் சொல்றேன் சந்தோஷ், நீ தான் குழந்தை பக்கத்துல அடிக்கடி இருக்கிறதே இல்லையே, நாங்க தானே அவனை பாத்துக்கிறோம், அப்போ உரிமை எங்களுக்கு தானே அதிகமா இருக்கு என்று வம்பெடுத்தாள். அதுவும் இல்லாம குழந்தையோட அப்பா என்னோட அண்ணன் என்றாள். அதை கேட்ட மேக்னாவும் தன்னோட அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணான். இங்க பாரு சந்தோஷ், நீ வர்றதே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான். ஆனா குழந்தை பக்கத்துல என்னைக்குமே இருக்கிறது நாங்க தான். அதனால எங்களுக்கு தான் தாய்மாமாங்கிற உரிமை அதிகம் இருக்கு என்றாள். மேகனாவை கவனிச்சு பார்த்தான் ஆதித்யன்.
இப்போ மேகனா பல வகையில தன்னை மாத்திட்டு இருந்தா. அழகான பட்டுப்புடவையில குடும்ப பெண்ணா ரொம்ப அன்பானவளா அவளை பார்க்கறதுக்கே ஆதித்யனுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. பக்கத்துல இருந்த ரஞ்சனாவும் தன் மகளுக்கும் மகனுக்கும் சப்போர்ட் பண்ணி அபிநயாவை தன்னோட பொண்ணுங்கிறத உறுதி பண்ணிட்டே இருந்தா. ஆனா பாவம் சந்தோஷ் தான் தனியா தவிச்சிட்டு இருந்தான் இவங்க கூட. சந்தோஷோட அம்மா பக்கத்துல இருந்தாலும் அந்த சண்டையை அவ ரசிச்சிட்டு இருந்தாலே தவிர தன்னோட மகன் சந்தோஷுக்கு அவ சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை. அதுக்காக சண்டைய எதிர்த்து அவ போராடவும் இல்லை. அந்த சண்டைய வெறுக்கவும் இல்லை. அதை புன்னகைத்தபடியே கவனிச்சிட்டு இருந்தா சந்தோஷோட அம்மா ராகினி. ஒருவேளை மெஜாரிட்டி ஆட்கள் தேவா பக்கத்துல இருக்கறனாலையோ என்னவோ சண்டையிட அவளுக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்னு நினைச்ச ஆதித்யனை அபிநயா இடிச்சா. என்னங்க நீங்க வேடிக்கை பார்த்துட்டு ரசிக்கிறீங்களா? போய் பாருங்க என்று. அதை கேட்டவன் சிரிச்சபடி சண்டையில தலையிட்டான். சந்தோஷுக்கு உடனே சப்போர்ட்டுக்கு போனான். டேய் தேவா, நீ பண்றது உனக்கே ஓவரா தெரியலையா? குழந்தைக்கு 2 பேரும் தாண்டா தாய்மாமனுங்க. எல்லா உரிமையும் நீயே எடுத்துக்கிட்டா. பாவம்டா சந்தோஷ், அவன் ரொம்ப வருத்தப்படுவான் என்றான். அதை கேட்ட தேவா கொஞ்சம் இறங்கி வந்தான். சரிதான், இப்ப நான் என்ன பண்றது? குழந்தைய இவன்கிட்டே கொடுத்துடுறதா? இவனே மொட்டையும் அடிப்பான், காது குத்துறதுக்கும் இவனே மடியில் வச்சுக்குவானா அப்படின்னு ஆதித்யனை பார்த்து அங்கலாய்ப்போட கேட்டான். அதை கேட்ட ஆதித்யனுக்கும் அபிநயாவுக்கும் சிரிப்பு தான் வந்தது. ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நீங்க மொட்டை அடிச்சீங்கன்னா காது குத்தும் போது சந்தோஷ் கிட்ட குழந்தை கொடுத்துடணும், சரிதானா என்றாள். ஒரு வினாடி யோசிச்ச தேவா, இது சரி, நான் மொட்டை அடிக்கிறதுக்கு பாப்பா வச்சுக்கிறேன், இவன் காது குத்துக்கிறதுக்கு பாப்பா வச்சுக்கிட்டோம், சரிதானா என்றான். எல்லாரும் இதை கேட்டு சிரிச்சபடி சமாதானமானாங்க. தேவாவோட மடியில ஆதவ் உட்கார குழந்தைக்கு அழகா மொட்டை அடிச்சாங்க. மொட்டை அடிக்கும் போது குழந்தை அழாம சமத்தா இருந்தது. அதை கண்ட எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருந்தது. பிறகு குழந்தைய குளிப்பாட்டி புது உடவை அணிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷ் மடியில உட்கார வச்சு அவனுக்கு காதும் குத்துனாங்க. அன்னைக்கு குலதெய்வ கோவில்ல விடியற் காலையில தேவாவுக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச அதே கையோடு ஆதித்யன் அபிநயா குழந்தை ஆதவுக்கும் மொட்டை அடிச்சு காது குத்துற விழாவையும் அங்கேயே வச்சிருந்தாங்க. அங்கதான் இவ்வளவு கலவரமும் நடந்துட்டு இருந்தது. எத்தனை சண்டை வந்திருந்தாலும் குடும்பம் அத்தனையும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருந்தது. அபிநயாவுக்கு அதை பார்க்க பார்க்க தெவிட்டவே இல்லை. தன்னோட வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமா அமையும்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. விழா முடிஞ்சதும் சந்தோஷம் ராகினியும் மற்றவங்க கிட்ட விடைபெற்று அவங்களுடைய ஊர் சென்னைக்கு கிளம்பினாங்க. தீபிகாவுக்கும் தேவாவுக்கும் அன்னைக்கு இரவு முறைப்படி சடங்குகள் செய்யப்பட்டுச்சு. மேக்னா அடுத்த நாள் தன்னோட காலேஜுக்கு போறதா சொல்லி எல்லார்கிட்டையும் விடைபெற்று அவளோட அறைக்கு கிளம்பினா. சந்தியாவும் வீரவர்மனும் தங்களுடைய பேர குழந்தையை எடுத்துக்கிட்டு அவங்களோட அறைக்கு போனாங்க. எல்லாரும் இப்படி தூங்க போக அபிநயா தன் கணவனுக்காக பாலை எடுத்துக்கிட்டு அவனோட அறைக்கு போனான். அவளுக்கு மனசெல்லாம் விஜயாத்தையோட நினைவுதான். காலையில பட்டு புடவையில தகதகன்னு மின்னியவன் இரவுல சிம்பிளா காட்டன் புடவையில தலை நிறைய பூவோட வந்து நின்ன தன்னோட மனைவி அபிநயாவை காதல் பொங்க ஆசையோட பார்த்தா ஆதித்யன். அவளை இழுத்து மார்போடு அணைச்சுக்கிட்டான். கணவனோட மார்பில் ஆறுதலா சாஞ்ச அபிநயாவுக்கு கண்கள்ல கண்ணீரே வந்தது. தன்னோட மார்பில் அவளுடைய கண்ணீரை உணர்ந்தவனுக்கு, ஏய் என்னடி இப்பதான் எல்லாம் சரியா போச்சு இல்ல, மறுபடியும் எதுக்கடி அழற என்று கேட்டவனை பார்த்து நிமிர்ந்தா. அது இல்லைங்க, இது ஆனந்த கண்ணீர். நான் எந்த உறவெல்லாம் இல்லைன்னு நினைச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்தேனோ இப்போ எல்லா உறவுகளும் என்னை தேடி வந்திருக்கு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி கணவனை இறுக்கமா அணைச்சுக்கிட்டா. அவளை தன் உடலோடு மேலும் இறுக்கமா அணைச்சுக்கிட்ட ஆதித்யனுக்கு அளவில்லா ஆனந்தம் பொங்கியது. அவளை அணைச்சபடி படுக்கையில வந்து படுத்த ஆதித்யன் தன் மனைவியை இழுத்து தாமையில போட்டுக்கிட்டான். அவளுடைய முதுக ஆசையோடு தடவி கொடுத்தவன் அடுத்த நடவடிக்கையில தன்னோட முன்னேற்றத்தை கொண்டு போனான். அதை உணர்ந்த அபிநயா, என்னங்க ப்ளீஸ், நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவனுடைய செய்கையை தடுத்தா. என்னடி இப்போ உனக்காச்சு, ஏண்டி என்கிட்ட இருந்து விலகி போற என்று கேட்டவன் கிட்ட, அது இல்லைங்க, எனக்கு 2-3 விஷயம் உங்ககிட்ட பேசணுமே என்றவள். நம்ம சந்தோஷோட அம்மா ராகினி சித்தி இருக்காங்கல்ல, அவங்க நல்லா தானே இருக்காங்க, என் மேல அவங்களுக்கு எதுவும் கோவம் இருக்காதே என்று கேட்டவளுடைய மூக்க பிடிச்சு ஆட்டினான் ஆதித்தன். ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அபிநயா, மாணிக்கத்தை பத்தி சந்தோஷ் 2 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லிட்டான். அப்போ அவங்க வருத்தப்பட்டது என்னவோ உண்மைதான்.
ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தன்னோட கணவன் இன்னொரு பொண்ணு கூட தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும்போது இல்லையே, தனக்கு முன்னாடி தானே இந்த சம்பவம் நடந்ததுன்னு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிட்டதா சந்தோஷ் சொன்னான். கண்டிப்பாக அவங்களுக்கு உன் மேலே கோவமோ வருத்தமோ இருக்காது. அப்படி இருந்திருந்தா நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்திருக்கவே மாட்டாங்களே அப்படின்னு மனைவியை சமாதானம் பண்ணான் ஆதித்யன். அதில் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்ட அபிநயா, அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம விஜயாத்தை அவங்க பாவம், நம்ம ஃபங்க்ஷனில் அவங்க முகமே சரியில்லை, ரொம்ப வாடி இருந்தது. அவங்க அருணை எழுந்து ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. என்னதான் நம்ம குழந்தை அவங்க கிட்ட இருந்தாலும் ஏதோ ஒன்று அவங்க முகத்தில் நான் பார்க்குறேன் என்றால். அது மட்டும் இல்லைங்க, சந்தியா அத்தை கூட நம்ம குழந்தைய அடிக்கடி வாங்கி வச்சு அவங்களோட அறைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய துக்கத்தை தீர்த்துக்கிறாங்க. ஆனால் விஜயா அத்தை தான் பாவம், அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு நினச்சி குழந்தைய அவங்க சரியாக எடுக்கிறதே இல்லை. அவங்கள நினைக்கும் போது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றாள். அவளுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்ட ஆதித்யன் அவளை காதலோட பார்த்து, அதுக்கு இன்னொரு வழி இருக்கு, அதில் இறங்குவோமா என்று சொன்னான். என்னங்க அது என்று ஆர்வமாக கேட்டவர்கிட்ட, விஜயாத்தைக்கு நம்ம ஸ்பெஷலாக இன்னொரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டா அவங்க அவனை வளர்த்திப்பாங்களே. இப்போ சந்தியாமா எப்படி இருக்காங்களோ அப்படியே விஜயாமாவும் இருந்துருவாங்க. நம்ம லைன் கிளியர் சரிதானா என்று குறும்புடன் கேட்டான். தன் கணவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட அபிநயா செல்லம்மா அவனுடைய மார்பில் குத்தினான். ஏன் நான் மட்டும்தான் பெற்று கொடுக்கணுமா? உங்கள் தங்கச்சிக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் 10 மாசத்துல அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குமே என்று கேட்டாள் அபிநயா. ஆமாடி ஆமாம், அதுவும் சரிதான். ஆனாலும் நமக்கு இன்னொரு குழந்தையும் வேணும் இல்லையா என்று கேட்டவன் அவளை பிடிச்சி இழுத்து அணைச்சான். மீண்டும் திமிரிய அபிநயா கொஞ்ச நேரம் யோசனைக்கு பிறகு, என்னங்க நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு பிடுங்கி போட்டா. என்ன அபி சொல்லுடா என்று கேட்டவன் கிட்ட, இல்லை நமக்கு அடுத்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய விஜயாத்தைக்கு நிஜமாவே கொடுத்துடலாமா, முழுசா தத்து கொடுத்துடலாம் என்று கேட்டவளை ஆச்சரியத்தோட பார்த்தான். ஹேய், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, நீயே அதை சீரியஸாக எடுத்துக்கிற என்றான் ஆதித்யன். அது இல்லைங்க, எனக்கு என்னமோ மனசெல்லாம் அவங்கள பார்க்கும்போது ஒரு குற்ற உணர்வில் தவிச்சு போகுது. என்ன இருந்தாலும் அருணை அவங்க இழந்ததுக்கு நானும் ஒரு காரணமாச்சே, அதை நினைக்கும் போதெல்லாம் மனசு அவ்வளோ வலிக்குது தெரியுமா என்று வருத்தப்பட்ட அபிநயாவை அன்பா பார்த்து அணைச்சிக்கிட்டான். சரிதான் அபிநயா, உனக்கு அதுதான் சந்தோஷம்னா நாம ஏன் இன்னொரு குழந்தைக்காக காத்திருக்கணும்? நம்ம கையில தான் ஆதவ் இருக்கானே, அவனையும் அவங்களுக்கு கொடுத்துடலாம். நாம வேணா அடுத்ததை ட்ரை பண்ணலாம் என்ன என்றான். ஐயோ, அப்ப அத்தை, ஆதவ் மேல அவங்க உயிரே வச்சிருக்காங்களே, அவங்க எப்படி குழந்தை பிரிவாங்க என்றான். சரி அபிநயா, அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் இதை பற்றி நாளைக்கு பேசுகிறேன் சரியா? எனக்கு தெரிஞ்சு அம்மா கண்டிப்பாக இதை ஒத்துப்பாங்க, அருணையே அன்னைக்கு கொடுத்தவங்களாச்சே. சரி, நம்ம இனி அடுத்த வேலையை பார்ப்போமா என்று தன் மனைவியோட உதட்டில் அவன் கைகள் தவழ கணவனோட கைகள் சூட்டில் உணர்ந்த அபிநயா முகமெல்லாம் ரத்தமாக சிவந்துச்சு அவளுக்கு. நமக்கு ரொம்ப நேரம் இல்லை, அடுத்த குழந்தைக்கு சீக்கிரமாக முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஆசையோடையும் காதலோடையும் சொன்ன ஆதித்யன் தன் மனைவியை வேகமாக பற்றி இழுத்து அடுத்த கடமையை செயல்படுத்த ஆரம்பித்தான். தன் கணவனுக்கு முழு ஒத்துழைப்பையும் தந்து அவனுடைய அன்புக்குரிய மனைவியாக ஆசை காதலியாக வாழ ஆரம்பிச்சா அபிநயா. இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் இனி எந்த துன்பமும் வராமல் இருக்கணும்னு இறைவனை மனசார வேண்டிட்டு நாமளும் விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.